சிவனாண்டிய மதுரைக்கு அனுப்பி வச்சுட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தா மாயா. அந்த நிம்மதியை கெடுக்கிற மாதிரி தீனதயாளன் சிவனாண்டிய கூட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அதை பார்த்ததுமே மாயாவுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. அண்ணே, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை மதுரைக்கு தானே கிளம்பி போக சொன்னேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சா. மாயா, நீ பண்ணிட்டு இருக்க வேலை என்னன்னு உனக்கு தெரியுதா? நீயே நம்மளை காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. இவரை காப்பாத்த நினைக்கிறியா இல்ல மாட்டிவிட நினைக்கிறியா? இவருடைய போட்டோவை விக்ரம் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருக்கான், எல்லா இன்ஃபார்மருக்கும் அனுப்பியிருக்கிறான். யாராவது ஒருத்தர் இவரை பார்த்துட்டா கூட நம்ம ஆட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. இதை பத்தி நீ யோசிக்கவே இல்லைல்ல? ஏதாவது ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு என்கிட்ட கேட்டுட்டாச்சு செய்யி. நீ உன் இஷ்டத்துக்கு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை இப்படிதான் பெருசா மாறும், நாமளும் வசமா சிக்கிக்குவோம், நம்ம நினைச்ச காரியத்தை எதுவுமே செய்ய முடியாம போயிடும் அப்படின்னு மாயாவுக்கு தீனதயாளன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தான். சரியா அந்த நேரத்துல கமிஷனர் போன் பண்ணாரு. எங்கேயா இருக்க? உடனே கிளம்பி ஆபீஸ் வா அப்படின்னு சொன்னதும், நான் எங்க சார் இருப்பேன், வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு நக்கலா பேசவும் கமிஷனருக்கு இருந்த கோபம் பல மடங்கு அதிகமாயிருச்சு. எப்படி, நீயா வரியா இல்ல ஒரு கான்ஸ்டபிள் விட்டு கூட்டிட்டு வர சொல்லுமான்னு கேட்கவும், இல்ல சார் நானே வரேன் அப்படின்னு போனை வச்சவன், என் சந்தேகம் சரியா போச்சு, கமிஷனர் ரொம்ப கோபமா பேசுறாரு, அநேகமா இனியாவோட கேஸ் பத்தி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே அந்த சாட்சி யாரு அப்படின்னு விக்ரமும் சுபாஷும் பலமா விசாரிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ கமிஷனர் போன் பண்ணி கூப்பிடுறாருன்னா அது அந்த சாட்சியை பத்தியா தான் இருக்கும் அப்படின்னு தீனதயாளன் ஒரு பக்கம் புறம் ஆரம்பிக்கவும், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க தினா அப்படின்னு மாயா ஒரு புது திட்டத்தை சொன்னா. அந்த திட்டப்படியே நீங்க கமிஷனர் கிட்ட சொல்லுங்க, இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்ல அப்படின்னு பேசவும் ஆரம்பிச்சா. அநேகமா மாயா சொன்னது அந்த சாட்சி நானா ஏற்பாடு பண்ண ஒரு பொய் சாட்சின்றத நீங்களே ஒத்துக்கோங்க. ஏன்னா இந்த கேஸ்ல இதுக்கப்புறமும் இந்த சாட்சியை நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நாம தான் ஏமாந்து பண்ணிப்போம், விக்ரமுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும், நான் யாருன்றத நானே வெளிப்படுத்தின மாதிரி ஆயிடும். அதன் பிறகு விக்ரமும் இனியாவும் என்ன சேர்ந்தே எதிர்ப்பாங்க, நான் நினைச்ச மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால இந்த சாட்சி ஒரு பொய் சாட்சி தானோ, இனியாவை பழி வாங்கறதுக்காக நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லி பழிய முழுக்க நீங்க ஏத்துக்கோங்க, இதுக்கு நான் என்ன உங்களுக்கு செய்யணுமோ அது எல்லாத்தையும் தாராளமா செய்யறேன் அப்படின்னு தான் சொல்லி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸ்ல இந்த சாட்சி கூட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இந்த கேஸை உடைச்சிட முடியும். அதன் பிறகு இனியா இந்த கேஸ் வந்து சுலபமா வெளியே வந்துருவா, தான் நினைச்ச மாதிரி அவளை பழி வாங்க முடியாது, தான் விக்ரம் கூட சேர முடியாதுன்னா மாயா இப்படி ஒரு திட்டத்தை போட்டா. இந்த திட்டத்தை நம்ம ஹீரோ விக்ரம் எப்படி முறியடிக்க போறாரு? இது வரைக்கும் சுபாஷ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கேஸ் இப்போ விக்ரம் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. விக்ரம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வேகத்தை அதிகப்படுத்தி ஆகணும். இந்த கேஸ்ல முழு கவனத்தை செலுத்தி இந்த கொலையை பண்ணது இனியா இல்ல, மூன்றாவதா இன்னொரு நபர் இருக்காரு, அதுவும் அந்த நபர் ஒரு ஆண் தான். இனியாவுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதனால இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ விக்ரம் முழுமையா கவனம் செலுத்த ஆரம்பிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மாயா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சிவனாண்டிய பலி கொடுத்துருவா அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எப்போ மாயா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சிவனாண்டிய பலி கொடுக்கணும்னு நினைச்சாலோ அந்த நிமிஷமே சிவனாண்டி திருந்த ஆரம்பிப்பாரு. மாயா பக்கம் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விக்ரம் பக்கம் சாய போறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.